world has ever seen. I feed him every day like the bones clean. I feed him all the hate and he grows mean. He gets caught real big, pissed off quick, and if you cross him you might drop dead. Metaphorically, of course, settling the score, never getting bored, loves the blood and gore, always wanting more, feeding from the source. They don't really understand until they feel the force of heart in. If you start shit, you'll be heartless in the darkness, torn apart quick, you left scars ripped, you'll be chewed up and discarded. And this world ain't right, won't accept it. Negative energy, I expect it. Once it's in your mind, it's infectious. So fight for your life and reject it. You better give me space, I'm protective. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் குரு. நம்ம சேனல் பேர் கிரிக்கெட். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம NS125 பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து 2023 மாடல்னால bs6.2 நார்ம்ஸ் படி வருது. இந்த வண்டி ஒரு பாடி பார்த்தீங்கன்னா சேம் அஸ் NS200 ஒரு பாடி தான் இந்த வண்டிலையும் போட்டிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்துட்டோம்னா, வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் NS200 ஒரு ஹெட்லைட் அப்படியே இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு எல்இடி கொடுக்காம ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்இடி இல்லை, இப்போ வந்து ஹாலோஜனில் தான் இதுலேயும் வருது. ஸோ அடுத்து வந்து வண்டியோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிம்மான டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து கார்பன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மட்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க டிசைனில். இப்போ இந்த வண்டியோட வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 17 inches டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிம்மில் வந்து ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் ஸ்டிக்கரிங். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து டிஸ்க் தான் பிளேட் கொடுத்துருக்காங்க. வண்டியில் டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் கிடையாது, இந்த வண்டியில் ஏபிஎஸ் வராது. அடுத்தது வந்து டேங்க் பொசிஷன் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேங்க்கில் வந்து பல்சர் ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 125 ஒரு பேட்சிங்கும் வந்து ஸ்டிக்கரிங்கில் கொடுத்துருக்காங்க. வண்டி ஒரு லுக் நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த வண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷன் முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இல்லாமல் கார்பரேட்டர் இன்ஜினில் தான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் இன்ஜினில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து 5 கீர் இருக்குது. NSல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 கீர் இருக்கும். NS125யும் NS160யும் வந்து நம்மளுக்கு 5 கீர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிட் ஸ்டாண்டு வரும், சைட் ஸ்டாண்டு வரும், சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேடிஸ் ஃபுட் பெடல் இருக்குது. ஸோ வந்து லேடிஸ்க்கு வந்து ஈஸியாக ஏறத்துக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வண்டியிலும் சரி NS160லும் சரி. NS200 வந்து இந்த லேடிஸ் ஃபுட் வேர் இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏறத்துக்கு. ரியரில் கிராப் ரயிலும், அடுத்தது வந்து எல்இடி டைல் லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலஜன் லைட் தான் இங்கே, எல்இடி இண்டிகேட்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்டர் சைடில் பார்த்தீங்கன்னா NS124 ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ரைடர் சீட் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லாங் ட்ரிப்புக்குலாம் வண்டி ஈஸியாக எடுத்துன்னு போகலாம். இந்த NS125 ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டி. இதிலே வந்து நம்ம E20 ஃபியூல் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த வாட்டி 2023க்கு bs6.2 நார்ம்ஸ் படி இந்த வண்டியும் வருது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிக்கரும் வந்துடும் இந்த வண்டியில். ஸோ ஈஸியாக இருக்கும், செல்ஃப் மோட்டர் ஒர்க் ஆகலாம், கிக்கர் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுவிட்ச் குவாலிட்டி எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான சுவிட்ச் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சுவிட்ச் எல்லாம் இந்த சைடில் வந்துடும். அடுத்து வந்து வண்டி ஒரு கிளச் வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் கிளச் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கில் சுவிட்ச் இந்த ரைட் சைடில் வந்துடும், செல்ஃப் சுவிட்ச். அடுத்து வந்து ஆக்சிலேட்டர். வண்டி ஆன் பண்ணோடனே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து yellowish டிஸ்பிளே வரும், RPM ஸ்வைப் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வண்டியிலே வந்துடும். எவ்வளோ மைலேஜ், டைமு, சைஸ் அண்ட் இண்டிகேட்டர், எல்லா வார்னிங், ஹசாரு, எல்லா ஒரு இண்டிகேட்டர் எல்லாமே வந்துடும் இதுலேயே. அடுத்தது வந்து நமக்கு தேவைன்னா இதில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூல் எக்கனாமி, ஓடோமீட்டர் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டிஸ்பிளேலேயே வந்துடும். இந்த வண்டி வந்து என்ன இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.45cc ஏர் கூல் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் SOHC DTSI இன்ஜின். மேக்ஸிமம் இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 11.99 PS at 8500 RPM. வண்டியோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 11 Nm at 7000 RPM. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 805 mm. அடுத்து வந்து வண்டி ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 179 mm. இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வந்து ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து ஒரு 125cc பைக் வேணும், எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை, நான் வந்து அவ்வளோவா ஸ்பீடாக போக மாட்டேன், எனக்கு லோக்கலில் டிஸ்டன்ஸில் சிட்டி உள்ள ஓட்டுனர் மாரி எனக்கு இன்னும் நல்ல ஃபியூல் எக்கானமி வந்து நல்லா கொடுக்கணும்னா NS125 இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்வேன். இப்போ நான் இந்த வண்டி ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கேளுங்க எப்படி இருக்குது எக்ஸாஸ்ட் சவுண்டுன்னு. இந்த NS125 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,06,000 வருது. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பேர் கிரிக்கெட், நான் தான் உங்கள் குரு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.